உண்மைக்கு புறம்பாக பொய்யாக கூறி அவதூறு பரப்புவது குற்றம் குற்றமே. இப்போ உள்ள ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறத ஒளிஞ்சிருந்து கேட்கறாங்க, இல்ல போன் கால்ல வேற மாதிரி தவறான ஒண்ணு பதிவு பண்றாங்க. அது மிகப்பெரிய தப்பு. உங்க மேல அவதூறு பரப்புனா பயப்பட வேண்டியது நீங்க இல்ல, அவங்க. சட்டத்தால கண்டிப்பா முடியும். 2 வருடம் சிறை தண்டனையும் அபராதமும் நம்மளால வாங்கி தர முடியும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் பிரதீப் பேசுறேன். பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, அவருடைய சொந்தக்காரங்க அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க அவங்க எல்லாருமே இவங்க குடும்பத்தையும் இவரும் ஒரு 50 லட்சம் ரூபா கடனில் இருக்கதாகவும், இவருக்கு நிறைய நோய் இருக்கதாகவும், இவர் வேலைக்கே போக மாட்டாரு, இவங்க குடும்பமே சரியில்லை, இவங்க பெரிய ரவுடி, இவங்க ரவுடி குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே புறணை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டு மனவேதனைப்பட்டு என்கிட்ட இது கேட்டார். இதை தண்டிக்க கடவுளால் மட்டும்தான் முடியும், சட்டத்தெல்லாம் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். அதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக பதிவிடுறேன். சட்டத்தால கண்டிப்பா முடியும். அது என்ன சட்டம் அப்படிங்கிறதையும், இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியும் என்பதை பற்றியும் விரிவா பார்ப்போம். உண்மைக்கு புறம்பாக உங்க மேல அவதூறு பரப்புனா பயப்பட வேண்டியது நீங்க இல்ல, அவங்க. உண்மைக்கு புறம்பாக நம்ம செய்யாத ஒன்றை செஞ்சதாகவும், நம்ம இதில் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம செஞ்சதாகவும் நம்ம மேலே புறணி பேசுகிறவங்க நம்மளை பற்றி அவதூறு பேசுனா அவங்களுக்கு நம்ம சட்டத்தால் 2 வருடம் சிறை தண்டனையும் அபராதமும், இல்லை சிறை தண்டனை ப்ளஸ் அபராதமும் நம்மளால் வாங்கி தர முடியும். நம்மளை பற்றி ஃபோனில் இல்லை நம்மளுடைய சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்டையாவது நம்மளை பற்றி இல்லாத போலாவது பேசினாலோ, இல்லை நம்ம இல்லாதப்போ நம்மளை பற்றி தவறாக வேற யார்கிட்டையோ வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணாலவோ அவங்க தான் அவதூறு பேசுனதாக அர்த்தம். அவங்களுக்கும் நம்ம தண்டனை வாங்கி தர முடியும். இப்போ உள்ள ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம பேசுறத ஒளிஞ்சிருந்து கேட்கறாங்க, நம்மளை பத்தி இன்னொரு இடத்துல போன் கால்ல வேற மாதிரி தவறான ஒண்ணு பதிவு பண்றாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு அவங்க அவதூறு பண்ணதாக தான் அர்த்தம். அவங்கள நம்ம 2 விதமாக தண்டிக்கலாம். ஒன்று, குற்றவியல் முறைப்படி தண்டிக்கலாம், இல்ல சிவில் நீதிமன்ற முறைப்படி தண்டிக்கலாம். குற்றவியல் முறைப்படி தண்டிக்கிறது எப்படி அப்படின்னா, அதுக்கு BNS பாரதிய நீதி சட்டம் 2023 பிரிவு 356 கீழ் அவதூறு பரப்புவது குற்றம், அவதூறு பேசுவதும் குற்றம். அவர்களுக்கு 2 வருட சிறை கால தண்டனையும் அபராதமும் இல்ல 2மே சேர்ந்து விதிக்கப்படும் என்கிறத தெளிவா சொல்லியிருக்கு. இந்த பிரிவின் கீழே நீங்க ஒரு FIR பதிவு செய்ய முடியும். பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 பிரிவு 223 கீழே நீங்க ஒரு தனிப்புகார், அதாவது எந்த இடத்துல உங்களை பத்தி தவறாக பேசினாங்களோ அந்த குற்றவியல் நீதிமன்றத்துல நீங்க ஒரு தனிப்புகாரும் பதிவு செய்யலாம். அதன்படியும் நீ தண்டனை வாங்கி தரலாம். சிவில் நீதிமன்றத்துல மான நஷ்டஈடு வழக்கு தாக்கல் செஞ்சும் நஷ்டஈடு பணமாகவும் வாங்கலாம். உண்மைக்கு புறம்பாக பொய்யாக கூறி அவதூறு பரப்புவது குற்றம் குற்றமே. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.